கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் தான் மனோஜ் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதரா, அழுவாதரான்ட்டு. மனோஜ் தான் செம்ம சோகமாக இருக்காங்க. எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாலேன்ட்டு மனோஜ் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சைட் பார்த்தீங்கன்னா மீனா வீட்டை விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த முத்து என்னென்னலாம் பேசியிருக்காருன்னு யோசித்து பார்த்துட்டே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காங்க. கவனமே இல்லாமல் நடந்து போயிட்டு இருந்தனால கார் வந்து இடிக்கிற மாதிரி வந்துடுது. டக்குன்னு பிரேக் போட்டுடுறாங்க. நல்ல வேலை காரில் இருந்தது செல்வம். அதனால தான் வந்து அவர் திட்டலை. சிஸ்டர் என்ன பார்த்து போக மாட்டிங்களா அப்படின்ட்டு சும்மா கேட்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ருதி ரவி வந்திருப்பாங்க எங்கே தேடுறதுக்கு. கரெக்டாக இவங்க இருந்ததுனால வந்து பிடிச்சிட்டாங்க. இன்னும் மீனை மயக்கம் போட்டு வந்தனால அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மாவும் பதட்டமாயிடுறாங்க, மீனோட தம்பியும் பதட்டமாயிடுறாங்க. அது அப்புறமா தண்ணி தெளித்து மூஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்துடுறாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு. அப்புறமா வந்து அவர் உட்காந்து சமாதானப்படுத்துகிறாரு. அவங்க அம்மாவும் அவன் தம்பியும் பார்க்குறாங்க என்னடா நடக்குதுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் முத்து வந்து சொல்கிறாரு, அழுவாதுன்னா கேட்க மாட்டியா, அழுவாத அப்படின்றாங்க. அப்புறமா மீனாக்கு லோ பிபி இருக்கிறதுலாம் தெரிஞ்சு இங்கே ரோஹிணி வந்து இல்லை, இதுதான் சரியான நேரம், நம்ம வந்து மனோஜ் அப்படியே அவங்கக்கிட்ட இருந்து பிரிச்சிடணும் அப்படின்ட்டு ரோஹிணி பிளான் போடுறாங்க. சிந்தாமணி அவளுக்கு ஏற்ற மாதிரி அவள் வந்து ஃபஸ்ட்டு மீனாவை தான் வந்து பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இப்போ வந்து முடிவே வேறு. முத்தோட அப்பாவோட வீடை தான் எழுதி வாங்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. ரோஹிணியும் அதுக்கேற்ற மாதிரி நான் மனோஜ் எப்படின்னா அவங்க குடும்பத்துலேருந்து பிரிக்கணும் ரெண்டு பிளான் போட்டிருக்காங்க. அதுக்கு இவங்களும் சிந்தாமணி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணி வந்து ரோஹிணியோட புருஷன் மனோஜை பிரிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டுருக்காங்க. இந்த சைடு மீனா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா முத்தோட அப்பா வந்துடுறாரு. முத்தோட அப்பா வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அவர் கேட்குறாரு, ஏம்மா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு. மீனா வந்து எனக்கு சாப்பிடவும் பிடிக்கல, வாழவும் பிடிக்கல அப்படின்றாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்ட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா உங்களோட அப்பா வந்து முத்துவை கூப்பிட்டு நீ அவளை சாப்பிட வை, உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்றாங்க. உடனே முத்து எடுத்துகிட்டு தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட வைக்கிறாங்க. அப்புறம் முத்து சொல்கிறாரு, நான் நேற்று சாப்பிடவே இல்லை, நீ சாப்பிட்றதுனால தான் நானும் சாப்பிடல அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து மீனா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா எல்லோரும் சமாதானமாயிடுறாங்க. அதோடு இந்த எபிசோட் முடியுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.